ஹலோ அஸ்ஸலாமலைக்கும் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம மைதா மாவு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்போவும் ரெகுலர் தோசை, இட்லி, பூரி இந்த மாதிரின்னு பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எப்பயாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். என்னென்னா மைதா மாவு, ஃபைனாக சாப் பண்ணிய கொரியண்டர் லீஃப், சில்லி, வெங்காயம். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு, சோடா மாவு, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள் அதுவுமே போட்டு நல்லா அந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து மாவு வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ தோசைக்கல்லில் கோகோனட் ஆயிலோ நெய்யோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் தோசை மாவு இந்த மாதிரி தின்னாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பழைய மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சட்னி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.